அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் தேய்பிறை ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி என்பது தமிழில் 11 என்று பொருள். இங்கு ஏகாதசி என்பது அமாவாசையிலிருந்து 11வது நாளையும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளையும் குறிக்கிறது. இந்த 2 நாட்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகள், வயதானோர்கள், நோயாளிகளுக்கு உணவு விஷயத்தில் விளக்கு என்கிறது சாஸ்திரம். கார்த்திகை மாத வளர்பிற ஏகாதசி எவ்வளவு பெரியதோ அதுபோல தேய்பிறை ஏகாதசி பிரபோதினி ஏகாதசி எனப்படும். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் 21 தானம் செய்வதற்கான பலனும், தேய்பிறை ஏகாதசி என ராம தினத்தில் இறைவனுக்கு பழங்களை கொண்டு நெய்வேத்தியம் செய்தால் மங்கள வாழ்வு கிட்டும். ஏகாதசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான நாளாகும். திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க தேவர்களும் ஆசுரர்களும் அயராது பாடுபட்டனர். அப்போது ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது. இந்த அமிர்தம் மறுநாள் துவாதசி திதி என்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதால் மக்கள் மனதில் மூலங்களில் கோபம் மற்றும் குரோதம் மற்றும் அனைத்து விதமான மாச்சரியங்களை விலக்கி எண்ணங்கள் தூய்மை அடையும். இப்பிறவியில் நாம் செய்த பாவங்களை விலக்கி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஏகாதசி என்று விரதம் இருப்பதன் மூலம் நாமும் நமது குடும்பத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவருளை பெறலாம். மருத்துவ ரீதியாக மாதம் இருமுறை வரும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நலத்திற்கும் உகந்தது. ஏகாதசி என்பது இந்துக்கள் முக்கியமான விரத நாளாகும். பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் என பல விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் இருக்கிறது. குறிப்பாக வைணவர்களுக்கு இது விஷ்ணுவை வழிபடுவதற்கு உரிய முக்கிய நாளாகும். ஏகாதசி என்று விரதம் இருந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், கஷ்டங்கள் விலகும், செல்வ வளம் பெருகும், வைகுண்ட பதவி கிடைக்கும் என இந்த ஏகாதசி நாட்களில் தாய் தந்தைக்கு நினைவு நாள் வந்தால் அடுத்த நாள், அதாவது ஏகாதசி நாளில் இந்த தர்ப்பண முறைகளை நடத்தாமல் அடுத்த நாள் துவாதசி திசி என்று நடத்த வேண்டும். ஏகாதசி என்று உண்ணாமல் இருப்பவர்களை கேலி கூத்து செய்யக்கூடாது. ஏகாதசி விரதம் இருப்பதை எல்லா சாஸ்திரங்களும் வலியுறுத்துகின்றன. ஏகாதசி விரதம் இருப்பதால் மற்றெல்லா விரதங்களின் பலன்களை அடையலாம். ஆனால் மற்றெல்லா விரதங்களை கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலனை அடைய இயலாது. விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும். அஸ்வமேத யாகம் என்பது என்னவென்றால், உங்களின் ஆயுள் முடிந்து விட்டால் அன்று இரவு நீங்கள் அந்த அஸ்வமேத யாகம் செய்தால் உங்கள் உயிர் தப்பும். அத்தகைய யாகம் செய்த அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. காயத்திற்கு ஈடான மந்திரமில்லை, தாய்க்கு சமமான தெய்வமில்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தமில்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமில்லை என்று விரதத்தின் மகிமை பற்றி அக்னி புராணம் எடுத்துரைக்கின்றன. மேலும் ஏகாதசி விரதத்தினை கடைபிடிக்காமல் தானிய உணவினை உண்பது பாவங்கள் செய்த கர்மத்தை உண்டாகும். எனவேதான் ஏகாதசி என்று குறிப்பாக தானிய உணவு வகையில் தவிர்க்கப்படுகின்றன. ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. துளசியானது லக்ஷ்மியின் மகா பொருத்தம் அமைந்தது. அதனால் திருமாலின் அவதாரம் என்பதால் திருமாலின் அவருடைய இணையான தெய்வமான லக்ஷ்மியின் அவதாரம் என்பதால் அந்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. ஏகாதசி என்று வாடகை வீட்டில் பால் காய்ச்சலாம். ஏகாதசி மறுநாளாவது துவாதசி அது என்று வைஷ்ணவ நாட்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீர் கூட அருந்தாதவர்கள் துளசி தீர்த்தம் உட்கொண்டு மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவு உட்கொள்வதுமாக. முன்காலத்தில் முரண் என்னும் அரசன் இருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தினான். அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று பரமல் சிவபெருமானிடம் ஒரு முறையிட்டனர். சிவபெருமானும் அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார். அதன்படி தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பாரமுள் திருமாலை சந்தித்தனர். காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போராடினார்.
போரால் களைப்படைந்த பாரம்பொருள் திருமால் அவர்கள் பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார். அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருக்கும் பாரம்பொருள் திருமாலை கொல்ல நினைத்து ஒரு கூர்மையான வாளை எடுத்து அவரின் கழுத்துக்கு நேராக வீச முற்பட்டான். அப்பொழுது திருமாலின் உடலிலிருந்து வெளிப்பட்ட பெண் தெய்வம் ஒன்று தோன்றி முரணை அளித்தாள். இந்த நடந்த பின் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார். ஏகாதசி என பெயரிட்டப்பட்ட அந்த பெண் பாரம்பொருள் திருமாலின் வரம் ஒன்றை கேட்டாள். ஏகாதசி என்று தங்களை பாரம்பொருள் திருமாலை நினைத்து நல்ல மனதுடன் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் தெரிவிக்கப்படுகின்றன. ஏகாதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து நீராடி பூஜையில் அமர்ந்தபடி நீங்கள் மனதில் தியானித்து வழிபட வேண்டும் பாரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மாவை. அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பது பகவத் கங்கையத்தில் ஈடுபட வேண்டும். முதியோர்கள் உடல்நலமுற்றவர்கள் பூஜையில் வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம். இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் ஆடுவார்கள். அதற்கு பேசாமல் தூங்கிவிடுவதே நன்று. ஏனெனில் எந்த வீட்டில் தாய சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவியானவள் குடியிருக்க மாட்டார்கள். அந்த விளையாட்டின் போது இதோ 5 போட்டு உன் தலையை குயிரன், இதோ 6 போட்டு உன்னை வெட்டுகிறேன் என கூறிக்கொள்வார்கள். ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி அபசகுண வார்த்தைகளை கேட்டால் அந்த இறைவனானவர் அருள் கிடைக்காது. சினிமா தொலைக்காட்சிகளில் சொல்வது போல அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு நீங்கள் கண் விழித்திருக்கவும் கூடாது. இதுவும் தவறே. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 11வது ஏகாதசி ஆதாகும். ஏகாதசி எனும் வடமொழி சொல் 11 என பொருள்படுகிறது. 15 நாட்களை கொண்ட தொகுதியில் 11வது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த ஏகாதசி. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.